தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். டொனால்ட் ட்ரம்ப்போட மனநல கரெக்டா தான் இருக்கா அப்படின்ற கேள்வியை நான் கேட்கல மக்களே, நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் குறிப்பா அமெரிக்காக்குள்ளேயே ஊடகத்தினர் இந்த கேள்வியை டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட முன் வச்சிருக்காங்க. நான் பைத்தியமா அப்படின்னு ரியாக்ட் பண்ணி டொனால்ட் ட்ரம்ப் பல விஷயங்களை விளக்கமா பேசியிருக்காப்ல. அதை பத்தியும் இந்த கான்ஃபிளிக்ட் பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த வார் ஆரம்பிச்சதுல ஈரான் வார். இந்த வார் ஆரம்பிச்சதுல இருந்து கடந்த 10 நாட்கள்ல தான் பாத்தீங்கன்னா கடுமையான அட்டாக்ஸை ஈரான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹையஸ்ட் ரேட் ஆஃப் அட்டாக்ஸுங்க. இந்த கடந்த 10 நாட்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட 13,000 டார்கெட்ஸை நாங்க அடிச்சிட்டோம் அப்படின்னு யூஎஸ் மிலிட்டரி கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த 10 நாட்களுக்குள்ளே கேட்டீங்கன்னா இந்த வார் ஆரம்பிச்சதுல இருந்து ஒட்டுமொத்த டார்கெட்ஸை ஹிட் பண்ணிருக்கிறது 13,000. ஆனா இந்த 10 நாட்கள் தான் கடுமையான சண்டையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க ரெண்டு தரப்புல இருந்தோம். ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காருல, ஈரானை ஒரு ராத்திரில அழிச்சிருவேன் அது இதுன்னு சொல்லிட்டு, அதுக்கெல்லாம் முன்னோட்டமாக தான் இப்போ ஏற்பட்ட அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐடிஎஃப் ஈரானிய பீப்புள் சார்ந்து ஒரு விஷயத்த வார்ன் பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்க, நாங்கள் சொல்கிறோம், அதை கேட்டுக்குங்க, இதை கேட்டால் உங்கள் உயிர் பிழைக்கும்ன்ற மாதிரி தான் அவங்க சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ரெயினில் யாரும் இப்போதைக்கு போகாதீங்கண்ணா, இந்த ஒரு நாள் மட்டும் ட்ரெயினில் யாரும் ஈரானில் மக்கள்லாம் போகாதீங்க. இந்த ரயில்வே லைன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு அருகிலையும் யாரும் இருக்காதீங்க. அங்கே பக்கத்தில் வீடுகள் இருக்குன்னா தயவு செஞ்சு அங்கேருந்து வெளியே போயிடுங்க. நாங்கள் உக்கிரமான அட்டாக் அங்கே மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும்னு ஐடிஎஃப் சொல்லுது. இப்போ அது மட்டும் இல்லை, எந்த ஒரு தாக்குதல்ல உங்கள் உயிர் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அதனால தான் முதலே வார்ன் பண்ணிடுறோம், எல்லாம் கிளம்பிடுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ, அமெரிக்கா சொல்ல வேண்டிய டைலாக் இஸ்ரேல் சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அமெரிக்கா ஈரானை போட்டு அடிக்குது அப்படின்னா இஸ்ரேல் பார்த்துட்டு கைகடிரா நிற்கும், அவங்களே இறங்கி அவங்களால முடிஞ்ச டேமேஜை ஈரானில் ஏற்படுத்துவாங்களே, அதுக்கு முன்னோட்டமாக தான் இந்த வார்னிங்கை இப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து வர்ற ஒரு மணி நேரமும் ரொம்ப ரொம்ப குரூஷியலுங்க. உலகம் இன்னும் பதட்டத்திலே இருக்க போதா இல்லை இந்த பதட்டம் அடுத்த லெவலுக்கு போக போதான்றத அடுத்த சில மணி நேரங்கள் நம்மளுக்கு தெளிவாக சொல்லிடும். ஐடிஎஃப் இப்போ இன்னொரு மேட்டர் தெரியுமா சொல்லியிருக்காங்க, பெட்ரோ கெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் ஈரானில் நாங்கள் ஃபுல்லாக டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதில் 3வது காம்ப்ளெக்ஸை நாங்கள் அடிச்சிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸோ ஏற்கனவே இந்த சவுத் பார்ஸ் பெட்ரோ கெமிக்கல் பிளான்ட்டை அடிச்சாங்க, இதுக்கப்புறம் மார்வாஷ் பெட்ரோ கெமிக்கல் காம்ப்ளெக்ஸையும் அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல இப்போ 3வதா இதையும் அடிச்சதா சொல்லியிருக்காங்க. இந்த சவுத் வெஸ்டர்ன் ஈரான் அமைஞ்சிருக்க ஷிராஸ் பகுதியில் இருக்க இந்த காம்ப்ளெக்ஸ் தான் நாங்கள் வெற்றிகரமாக ஹிட் பண்ணிட்டோம். இங்க அவங்க பெட்ரோ கெமிக்கல் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு வேற சில வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா நைட்ரிக் ஆசிட் இருக்குல்ல, ஆக்சுவலா இதை பேலிஸ்டிக் மிசைல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண இதை கீ எலிமெண்ட்டை பயன்படுத்துவாங்க. ஸோ அப்பேற்பட்ட விஷயம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் நாங்கள் இந்த இடத்த அடிச்சிருக்கிறதா ஐடிஎஃப் கிளைம் பண்ணிருக்கு. ஸோ அமெரிக்கா ஈரானை த்ரெட் பண்றதுல முழு முதல் மூச்சா கொண்டுட்டு இருக்காங்க. இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தலைவலி ஈரான் கிட்ட இருக்க பேலிஸ்டிக் மிசைல்ஸ் தான், அதை ஃபுல்லா காலி பண்ணணும்னு இந்த அளவுக்கு தேடி 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 அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட த்ரெட்டே ஈரானுக்கு பெரிய கோபத்தை கொடுத்துருச்சு. இது பார்த்தா நீ இஸ்ரேல் வேற இறங்கி ஈரான்ல சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இதை பார்த்துட்டு ஈரான் சும்மாவா இருக்கும். அவங்க இப்ப என்ன சொல்றாங்க, எங்களோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை திரும்ப ஒரு முறை யாராவது தொட்டிங்க அப்படின்னா இந்த ரீஜன் முழுக்க பத்திக்கிட்டு எரியும், நைட் நேரம் முழுக்க இருள் சூழ்ந்துரும் பார்த்துக்குங்க. சூரியன் வந்தா மட்டும் தான் உங்களுக்கு வெளிச்சம். அந்த அளவுக்கு நாங்கள் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபுல்லா அடிச்சு காலி பண்றோம் மிடில் ஈஸ்ட் முழுக்க. ஸோ நாங்க இதை பண்ண போறோம்னு சொல்லிட்டோம்ல, அதனால மக்கள் இமிடியேட்டா நாங்க சொல்ற இடங்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியே போயிடுங்க, அங்க இருக்காதீங்க அப்படின்னு இருக்காங்க. ஏதோ சேஃபஸ்ட் பிளேஸ் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்களா மக்களே? கிடையாது. அவங்க லிஸ்ட்ல என்ன தெரியுமா சொல்றாங்க, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத், கத்தார்னு இங்க இருக்க மக்கள்லாம் பாத்துங்க, நாங்க இதுக்கப்புறம் புழக போறோம். ஏன்னா ஏற்கனவே அமெரிக்கா த்ரெட் பண்ணிடுச்சு, இஸ்ரேல் வேற இறங்கி எங்களை ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க இதுக்கப்புறம் ரீஜன் முழுக்க பிரச்சனை கிரியேட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இந்த இடங்கள் நாங்க அடிக்க போறோம்னு சொல்லிட்டு இந்த முறை இந்த ட்ரம்ப் தலைமையிலான படம் இருக்குல்ல, இந்த இஸ்ரேல் அமெரிக்க படம், இது என்ன தெரியுமா பேரை ஈரான் வச்சிருக்கு, எப்ஸ்டீன் அலையன்ஸா. நோ மோர் எக்ஸ்பிளனேஷன்,
எதுக்கு இந்த பேரை வச்சிருக்கான்னு கண்டிப்பா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த முறை இந்த எப்ஸ்டைன் அலையன்ஸோட கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அடிச்சு துவைக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் அடி இதுக்கப்புறம் பெருசா விழப்போகுது. அடி விழுந்துகிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் பெருசா விழப்போகுது. இன்னொரு பக்கம் மிடில் ஈஸ்ட்லயும் அவங்க லிஸ்ட் பண்ணிருக்க பகுதிகளில் அடி ரொம்ப பெருசா இருக்க போகுது. ஸோ மிடில் ஈஸ்ட் பீப்புளை பெனதரமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான் இந்த வார்னிங்கை முன் வச்சாங்கன்னா சோஷியல் மீடியாவில் அந்த போஸ்ட் கீழே கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு, எங்க இதெல்லாம் பண்ணாதீங்களே, விட்டுருங்களேன், நாங்க பாவங்க, கத்தார்ல இருக்க மக்கள் நாங்க பேசுறோங்கிறது, சவுதியில இருக்க மக்கள் நாங்களே கேட்குறோம் வேணாங்க, யூஏஇல இருக்க மக்கள் நாங்களே கேட்குற வேணான்னு அந்த மக்கள்ல இந்த போஸ்ட் கீழே போய் கமெண்ட் பாக்ஸ்ல அந்த கை கூப்பின மாதிரி ஒரு இமோஜி போடுவோம் பாத்தீங்களா, அந்த இமோஜியை பயன்படுத்தி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரான்ல அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க, அவங்க சும்மா விட்டுருவாங்களா? இது போல மக்களோட கெஞ்சல்களை அவங்க காது கொடுத்து கேட்பாங்களா? ஸோ அடுத்து வரப்போற ஒரு மணி நேரமும் ரொம்ப ரொம்ப குரூஷியல். இதுல ஈரான் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, சவுதி அரேபியாவோட இந்த அல்ஜுபைல் இருக்குல்ல, ஆக்சுவலா இந்த பகுதியை பத்தி சொல்லணும்னா மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறதுலயே தி லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஹப்னு பாத்தீங்கன்னா இந்த அல்ஜுபைல் தான். இங்க தான் நிறைய பெட்ரோ கெமிக்கல் அண்ட் எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஹோமே பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பெரிய ஹப்பே. இதுதான் எப்படி இஸ்ரேல் ஈரானோட பெட்ரோ கெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் சார்னு கை வச்சாங்க, ஈரான் திருப்பி கொடுக்கணும்ல, அதனால இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. என்ன அடி மக்களே, நெருப்பு பிடிச்சி எரிஞ்சுது பாருங்க, அப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அடிச்சு அடியில. கொண்டு போட்டு வச்சிருக்கீங்கன்னு அவங்க ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் IDF கிட்டத்தட்ட அட்மிட் பண்ணிடுச்சு, ஆமா நாங்க போன முறை அடிச்சதுல சில தவிர்க்க முடியாத சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறதாகவும் அவங்க கிளைம் பண்ணிருக்காங்க. ஸோ யானைக்கும் அடி சறுக்குன்ற மாதிரி தான் IDF-ம் தப்பா அடிக்கும், அதுங்க நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து ஒரு ஈரானோட நியூஸ் ஏஜென்சி, அரசு சார்ந்த நியூஸ் ஏஜென்சி, இந்த ஏர்னான்னு சொல்லுவாங்க பாருங்க, இவங்க என்ன இப்போ ரிப்போர்ட் பண்றாங்கன்னா, இந்த அமெரிக்கா ஒரு 15 ப்ரொபோசல்ஸை ஈரான் கிட்ட முன்மொழிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோமா, அதுக்கப்புறம் ஈரான் என்ன சொல்லிச்சு, ஏங்க அது என்ன எங்க கையிலேயே வரல அப்படின்னாங்க. இதுக்கப்புறம் சில தினங்கள் கழிச்சு, ஓகே நாங்கள் வாங்கிட்டோங்க, அதை ஃபுல்லாக நாங்கள் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. இப்போ என்ன தெரியுமா நடந்திருக்கா, இதை பத்தி ஈரான் என்ன சொல்றாங்க, எங்க இந்த வார் கிரைமை பத்தி நாங்க பல முறை சொல்லிட்டோம், இவங்க திரும்ப திரும்ப இதை பண்ணிட்டு இருக்காங்க எங்க நாட்டில் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. ஒரு பக்கம் யூரோப்பியன் கவுன்சிலோட பிரசிடென்ட் ஆண்டோனியோ கோஸ்டா முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுத்துட்டாப்புல. சமீப காலமா அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் முட்டிக்கிட்டு இருக்குல்ல, அதுவுமே இப்போ அதிகமாயிட்டு இருக்கு. என்ன சொல்றாரு, இந்த ஒரு அடி மட்டும் இல்ல, இதுக்கு முன்னோட்டமா இன்னும் 3 இடங்களை ஈரான் அடிச்சிருந்தாங்க. எங்க இது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல அடிச்ச அடி, கிட்டத்தட்ட 3 மேஜர் ஆயில் அண்ட் கேஸ் சைட்ஸ் இருக்குல்ல, அதை அடிச்சிருக்காங்க. ஒன்னு அசாப், இன்னொன்று ஹப்ஷன், மூணாவதா புகாசா. இந்த 3த்தையும் அடிச்சு முடிச்ச பிற்பாடு செயற்கைக்கோள் புகைப்படங்கள் இருக்குல்ல, அதையும் வெளியிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, நாங்க சிவனான் இருந்தோம், இஸ்ரேல் எங்களை ஃபுல்லா புடிச்சு நோண்டிட்டே இருந்துச்சு, நாங்க அந்த கோவத்தை UAE பக்கம் காமிச்சிருக்கோம், அதனாலதான் இந்த இடங்கள் அடிச்சிருக்கோம். பாத்துங்க ஸ்மோக் எந்த வெளியே வந்துட்டு இருக்குன்னு அவங்க எவிடன்ஸ் எடுத்து வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு, ஈரான். இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்திப்பார்ல, சந்திச்சாரு, நிறைய கேள்விகளை கேட்டாங்க. ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா, என்னங்க உங்களை பத்தி வெளியே ஒரு மாதிரி பேசிக்கிறாங்களே, ஏதோ உங்களுக்கு உளவியல் பிரச்சனைலாம் இருக்குமாமே, ஏதோ அப்பனா சொல்றேனே, நீங்க பைத்தியன்ற மாதிரி கேள்வியை கேட்டாங்க. இதை கேட்ட ட்ரம்ப் ஒரு இளந்திரமா ரியாக்ட் பண்ணாரு. மற்ற அதிபர்களா இருந்தாங்கனாக்கா என்ன இது போலாம் பேசுற அதுன்னு குதிச்சிருப்பாங்க. ஆனா ட்ரம்ப்புக்கே உரித்தான பாணி ஒன்று இருக்கு, அதுல பதில் சொன்னாப்ல, ஐ டோன்ட் கேர். நம்ம முந்தைய வீடுல சொன்ன முறையில இந்த வார்த்தை, அந்த வார்த்தையில இப்போ ஒரு பயன்படுத்திருக்காரு, ஐ டோன்ட் கேர். இந்த விமர்சனங்கள்லாம் பண்றாங்களே, நான் பைத்தியமா இல்லையா, நான் தெளிவா இருக்கனா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு சுத்தமா கிடையாது. எனக்கு எதிர்ப்பதெல்லாம் ஒண்ணுதான், ஈரான் டீலுக்கு ஓகே சொல்லணும். அப்படி சொல்லலையா, அவங்க நாட்டுல ஒரு பிரிட்ஜை விட்டு வைக்க மாட்டேன், எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிருவேன். அந்த நாட்டுல ஒரு பிளான்ட் இருக்காது, எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிருவேன். ஈரானுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு, அந்த நாட்டை திரும்ப அவங்க ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு அந்த வழி பாத்தீங்கன்னா எங்க கூட சேர்ந்து பண்ண சொல்லுங்க. யாரு கண்டா நாளை பின்ன ஈரான் நாங்க நினைக்கிறதெல்லாம் பண்றாங்கனாக்கா ஈரானுக்கு நாங்க உதவி பண்ண போறோம். ஈரானை மீண்டும் கட்டி எழுப்புறதுல அமெரிக்க அரசு ஹெல்ப் பண்ணணும்னு
இந்த மனுஷன் பேசி வச்சிருக்காரு. எந்த அளவுக்கு ஆசை காட்டுறாரு தெரியுதா மக்களே? அந்த டீலை மட்டும் சைன் பண்ணு, நீ தான் ராஜா, நான் உனக்கு கேட்கறதெல்லாம் பண்ணி தரேன்ற மாதிரி தான் ட்ரம்ப் இங்க பேசியிருக்காரு. இந்த ஒரு ரீபில்ட் ப்ராசஸ் இருக்குல்ல, இதுல நான் அமெரிக்கா இணையோன்றது சும்மா மேல் வார்த்தையா சொல்றேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா நான் செய்வேன். டீலை சைன் பண்ணுங்க, கண்டிப்பா நான் செஞ்சு கொடுக்குறேன். இப்போதைக்கு எங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த ஈரான் ரெஜிம் கிட்ட சரியா எங்களால பேச முடியல, கம்யூனிகேட் பண்ண முடியலன்னு சொல்றாரு. ஏன்னா ஈரான்லேயே ஃபுல்லா இந்த இன்டர்நெட் பிளாக் அவுட், கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் இதை தான் மென்ஷன் பண்ணி சொல்றான்னு நினைக்கிறேன். ஈரானியன் அஃபிஷியல்ஸ் கிட்ட எங்களால சரியா பேச முடியல. ஸோ இதுதான் எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. சரி, ஓகே, அந்த தலைவலி ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு ஒண்ணுனா ஓடி வந்து நிற்கும் நேட்டோன்னு நாங்கள் நம்பிட்டு இருந்தோம். ஆனா கடைசியில் நேட்டோ இந்த செகண்ட் வரைக்கும் நான் கூப்பிட்ட கூட யாரும் வரல, மனசுல வச்சிருக்கேன். நேட்டோ ஒரு பக்கம் தலைவலி கொடுத்துருக்குன்னு பார்த்தா அடுத்து யூகே மேல எனக்கு நிறைய டிசப்பாயின்மெண்ட்டுங்க. நான் ஆரம்பத்திலே கூப்பிட்டேன், வாங்க வாங்க 2 பேரும் சேர்ந்து ஈரான் கதையை முடிப்போம் அப்படின்னு. ஆனா யூகே வரவே இல்லை. அந்த பிரைம் மினிஸ்டர் கேஸ்டாம வரவே மாட்டேன்னு அடம் முடிச்சிட்டாரு, இந்த போர்ல இணையவே மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது யூகே பார்த்தீங்கன்னா 2 வார்ஷிப்ஸை, அதான் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸை கொண்டு வந்து வச்சிருக்காங்க அந்த பகுதிக்கு அருகில். அந்த 2மே பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் தான் வேலை செய்யும் அப்படின்றாரு, கிண்டல் பண்றாருங்க. பழைய ஓட்ட சொல்லா இருக்கும்ல, அதெல்லாம் ஏர்கிராஃப்ட் கேரியர்னு சொல்லி கொண்டு வந்து இவங்க அங்கே நிலைநிறுத்தி வச்சிருக்கிறதா இவர் பேசியிருக்காரு. எனிவே, நீங்க வரீங்களோ இல்லையோ, நேட்டோ வருதோ யூகே வருதோ, எனக்கு ஹெல்ப்பா நான் அடிக்க போறேன், ஈரானை புழக போறேன். ஈரான் இந்த டீலுக்கு ஓகே பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி தான் தெரியுது. ஓகே, கற்காலத்துக்கு அனுப்புவோன்னு சொன்னல, நான் அனுப்புறேன். கற்காலத்தில் எப்படி இருந்தாங்க? மின்சாரம் பெருசா இல்லாம, எந்த விதமான அறிவியல் முன்னேற்றமும் இல்லாம இருந்திருப்பாங்களே எல்லாருமே. அது மாதிரி ஈரான் மாறப்போகுதுன்னு திரும்ப த்ரெட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ யார் என்ன சொன்னாலும் அவர் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. இதுக்கப்புறம் ஊடகங்கள் பத்திரிகைகளை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாருங்க கொஞ்சம் கோபமாவே. என்ன சொன்னாருன்னா, என்ன எல்லாம் அப்படி செய்தி போடுறீங்க, ஏதோ அமெரிக்காவோட F-15 க்ரூ இருக்குல்ல, இது பத்தி ஃபுல்லா அவ்வளோ ஃபேக் நியூஸ் எல்லாம் பரப்பிட்டு இருக்கீங்க, நான் எத்தனை வாட்டி உங்களுக்கு திட்டுறதுன்னு மனுஷன் கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. இதுக்கப்புறம் யாராவது இப்படி செய்தி போடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன தெரியுமா பண்ணுவோம், அந்த மீடியா கம்பெனி இருக்குல்ல, அங்கே டைரக்டா எங்களோட ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. வந்துட்டு இது நேஷனல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால உங்களுக்கு சோர்ஸ் யாரு, இந்த மேட்டரை சொல்லுங்க, அந்த சோர்ஸ் ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு கேட்போம். இல்ல ஊடக சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் அதுன்னு சொல்லிட்டு அந்த சோர்ஸை பத்தின விஷயங்கள் நீங்க சொல்லாம விட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் என்ன ஜெயிலே தான் போன பாத்துங்கன்ட்டு ஓப்பனா த்ரெட் பண்ணிருக்காருங்க பிரஸ் மீடியாவை. அதுவும் பிரஸ் மீடியா வச்சு த்ரெட் பண்ணிருக்காப்ல. ஆக்சுவலா சோர்ஸை எந்த ஒரு மீடியா பர்சனும் சரி, எந்த ஒரு ஜேர்னலிஸ்டும் சரி, ஊடகம் பத்திரிகையில் வேலை செய்யறவங்களும் சரி வெளியிட மாட்டாங்க. ஏன்னா இவர் தான் எங்களுக்கு செய்தி கொடுக்குறான்னு தெரிஞ்சா திரும்ப எப்படி அவருக்கு செய்தி வரும், அவரே பிரச்சனை மாட்டு வரல, அதுக்காக சோர்ஸை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா ட்ரம்ப் எதை கேட்கிறாரு பாத்தீங்களா, நேஷனல் செக்யூரிட்டியோட உனக்கு என்னப்பா சோர்ஸ் பெருசா போயிடுச்சு, எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துரு அப்படின்னு கேட்க போறாராமா. இதுக்கப்புறம் என்னன்னா ஆக போதும். இதுக்கப்புறம் சொல்றாரு, அந்த லீக்கரை நாங்க கண்டுபிடிக்கணும்ன்றாரு. இந்த அமெரிக்க ராணுவத்துக்குள்ளேயும் அரசுக்குள்ளேயும் என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஊடகங்களுக்கு பத்திரிகைகளுக்கு செய்தி கொடுத்துட்டு இருக்காங்களே, அந்த பைபிளை நாங்க கண்டுபிடிக்கணும். ஏன்னா நீங்க செய்தி போடுறீங்க, நான் வேணான்னு சொல்லல, ஆனா ரொம்ப சீக்ரெட்டிவான சில மிஷன்ஸ், சில ஆபரேஷன்ஸ், அதை பத்தி குரூஷியல் டேட்டாவில் எடுத்து நீங்க செய்தியா பிரசுரிக்கிறீங்களே, எங்களுக்கு இதுதான் தலைவலி. அந்த செய்தியை எதிரிகளும் பார்ப்பாங்க, பார்க்குறவங்க உஷாராயிடுவாங்க. இந்த யூஎஸ் மிலிட்ரி இப்போ கூட உதாரணத்துக்கு ஈரான்ல சில யூஎஸ் ஏர்மேன்லாம், அந்த பைலட்ஸ்லாம் சில பேர் காணாம போனதா செய்தி வந்துச்சுல, கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்றாப்ல ட்ரம்ப். அதை பத்தி பல பேர் செய்தி போடுறீங்க, இந்த மிஷனோட அடுத்த கட்ட நகர்வை பத்தியும் பல பேர் செய்தியை போட்டுட்டு இருக்கீங்க. இது எல்லாமே அன்னெசசரி திங்கு. ஆனா நீங்க அதெல்லாம் நெசசரியா நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சோ இதுக்கப்புறம் நான் எதையும் கண்ட்ரோலா பண்ண முடியாது. நான் நம்ம நாட்டு ராணுவத்துக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிட்டேன். அதாவது நீங்க பண்ணுங்க, ஃப்ரீ ஹேண்ட் உங்களுக்கு இனிமே. நீங்க இந்த களத்துல என்னென்ன பண்ணணும்னு விரும்புறீங்களோ எல்லாத்தையும் பண்ணுங்கன்னு ஃப்ரீ ஹேண்டை நான் கொடுத்துட்டேன். சோ எது இனிமே தேவையோ அதை நம்ம சோல்ஜர்ஸ் பண்ணுவாங்கன்னு அவர் ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டு வச்சிருக்காரு. ஈரான் களத்துக்கு இது பொருந்தும், ஆனா அமெரிக்காக்குள்ள ஊடகங்கள் பத்திரிகைகளோட வாய் அடைக்கிறதுக்கு இது பொருந்தாதுன்னு நம்புறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரு வினா இருக்க முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அலீவ் பண்ணுங்க. இது நடக்குமான்னு தெரியல, ஆனா ட்ரம்ப் ஆச்சு ஒரு வேலை நடத்துவாருன்ற ஒரு சந்தேகத்துல இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டுறேன். இந்த ஹார்முஸ்ல டோலை போட்டு அங்க வசூல் பண்ணணும், ஒரு கப்பலுக்கு 18 கோடி ரூபா வசூல் பண்ணணும்னு ஈரான் ஒரு பிளான் வச்சிருக்காங்களே, ஒமான் கூட சேர்ந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே. திடுதிப்புன்னு ட்ரம்ப் உள்ள புகுந்து அந்த ஹார்மூஸை எப்படியாவது ரீஓபன் பண்ணி அதுக்கப்புறம் அமெரிக்கா அங்கே கடையை போட்டு எப்படிங்க இருக்கும், ஒரு டோலை போட்டாங்கனாக்கா அமெரிக்கா கிட்ட காசுக்கா பஞ்சம். ஆனால் காசு வேணாம்னு சொல்ற மனுஷன் கிடையாதுல்ல. இன்கேஸ் டோலை அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் கப்பல்கள் எது போயிட்டு வந்தாலும் இவ்வளோ அமௌண்ட் கட்டுங்க, ஏன்னா ஈரான் கிட்ட நாங்கள் ப்ரொடெக்ட் பண்றோம்ல அப்படின்னு ஒரு விஷயத்த அமெரிக்கா பண்ணாதுன்னு நினைக்கிறீங்களா ஃபியூச்சர்ல?
அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.